எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர், என் குடும்பத்தின் அடையாளம். 2A மெயின்ஸ் எழுதி நிறைய பேர் ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் என்னுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்ருக்கேன், என்னென்ன புக்ஸ் எல்லாம் படித்தா நம்மளால் மார்க்ஸ் அப்படிங்கிறது கேதர் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு சில புக்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் புக் தான். இந்த ஸ்கூல் புக்கு எனக்கு அப்போதைக்கு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, அதியமான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்குது. அவங்க வந்து எஸ்சிஆர்டி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோராக. ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் இந்த புக் வாங்கியிருந்தேன். 6லேருந்து 12th வரைக்கும் நமக்கு பாலிட்டியில் என்னெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுமோ அது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா, நமக்கு 6லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் எங்கெங்கே கவர் ஆகிருக்குமோ அது எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் அந்த புக்கை வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கை நான் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இந்த ஸ்கூல் புக்கை தவிர்த்தும் நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா செகண்டு நான் ஃபாலோ பண்ண புக்கு வந்து பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் புக்கு தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு இந்த புக்கு நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நமக்கு ஸ்கூல் புக்கு தவிர்த்து வேறு ஏதாச்சும் புக்கு ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நமக்கு ஸ்கூல் புக் அப்படிங்கிறது எனஃபாக இருக்காது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறது 2024 வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக் மட்டுமே எனஃபாக இருந்துச்சு. பட் 2024க்கு அப்புறமா டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சோர்ஸில் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய புக்கில் ஒரு புக்கு வந்து கா வெங்கடேசன் புக்கு. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் இருந்தும் நான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் படிக்கும்போது. இதுலேருந்தும் நான் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் வந்திருந்தது. அதனால் நான் இந்த புக்கை வாங்கி இதை நான் படிக்க ஆரம்பித்தேன். தேர்டாக நான் ஃபாலோ பண்ண புக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு தான். ஓகேவா? பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கில் எஸ் சதீஷ்குமார் இவங்களுடைய ஆத்தரில் இந்த புக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த புக்கு நான் எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தேன். 2025 கவுன்சிலிங் அப்படிங்கிறது 2A கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் சொன்ன புக் எது அப்படின்னாக்கா, பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு வாங்கி நீங்கள் படிங்க. பாலிட்டியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். நமக்கு எக்ஸாமை தவிர்த்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்ன புக்கு வந்து இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு தான். ஸோ அவங்க சொன்னதுனால நான் இந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ எழுதின 2A மெயின்ஸ்லேயும் எனக்கு இந்த புக்கை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கா வெங்கடேசன் புக்கு தவிர்த்து இன்னொரு புக்கு நீங்கள் வாங்கணும், அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஃபாலோ பண்ணதுனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாய்ஸ் அகாடமிலேருந்து நமக்கு பியூகி புக் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2016 நமக்கு 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து இதில் பாலிட்டியில் எங்கிருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ எல்லாமே நமக்கு மிங்கிள் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு முகவுரை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, முகவுரையில் நமக்கு 2016 2023 வரைக்கும் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புக் அப்படிங்கிறதும் நான் ஃபாலோ பண்ணேன். இதில் தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எனக்கு கேதர் பண்ண முடியல. என்னால் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அவ்வளோவா எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால இந்த புக்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை வாங்கி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். 2023க்கு அப்புறமா 2024 நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் எழுதுனதுனால எனக்கு அந்த கொஷின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது என்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த புக் அப்படிங்கிறது தேவைப்படலை. ஆனால் 2023 வரைக்கும் எனக்கு புக் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அதனால் இந்த புக்கை நான் வாங்கியிருந்தேன். இது எல்லா புக்குமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன இந்த 4 புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு புக்கு நான் ஸ்கூல் புக்கு தான் சொல்லுவேன். ஸ்கூல் புக்கை வாங்காமல் நீங்கள் வேறு சோர்ஸ் அப்படிங்கிறது போகாதீங்க. ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டுமே நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வர்றதில்லை. அதனால நீங்கள் அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்னாக்கா கா வெங்கடேசன் புக்கு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு வாங்கிக்கோங்க. இந்த 2 புக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2த்தையுமே படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடைக்கல, உங்களால் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க முடியல அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி சாய்ஸ் அகாடமி புக்கில் இப்போ எனக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இந்த புக்கை நான் பை பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாலிட்டியை நான் எந்த ஒரு
ஃபியரும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண புக்ஸ் தான் இந்த 4 புக்ஸுமே. கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.